ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை வந்துட்டு எப்படி கடையிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிறுபருப்பும் நான் துவரம் பருப்பும் வந்துட்டு ஒரு 100 கிராம் வந்து ஊற வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஊறின்னு இருக்குது. இப்போ வந்து இது கூட வந்துட்டு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, சில்லி ஒரு வந்து 4 க்ரீன் சில்லி வந்துட்டு, பச்சை மிளகாய் வந்து 4, தக்காளி வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம புளி போடுறதில்ல, அதனால் இது ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா வாய் புண்ணு, வயிற்றில் இருக்க அல்சர் மாதிரி புண்ணு எல்லாத்தையுமே வந்துட்டு இது குணப்படுத்தும். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த பருப்போட. இப்போ வந்து கீரை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன், அலசி. இப்போ இந்த கீரையும் போட்டுக்கலாம். இப்போ கீரை போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அதே குக்கரில் வந்துட்டு அந்த கீரையோட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினவுடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணின்னு நம்ம பருப்பு கடையிற சட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ நல்லா வந்து மத்தில் வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். இல்லைனா ஆற வச்சு மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் வச்சு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சுட்டேன். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கடுகு போட்டுக்கிறேன், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வடகம் இருக்கிறவங்க வந்து வடகம் கூட போட்டுக்கலாம். கடுகும் சீரகமும் பொரிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகா வந்துட்டு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா நல்லா வந்துட்டு நல்லா இது ஆகிட்டோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிச்சதை வந்துட்டு இந்த கீரைக்கு வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, மணத்தக்காளி கீரை அண்டு வாழைக்காய் வறுவல் ரெடி. தேங்க்யூ.